Good morning to all. Today I am fine. You are also fine. Yes. Today I will discuss about this last class in matter around us. Matter around us na நம்மை சுற்றியுள்ள பொருள்கள். நம்மை சுற்றியுள்ள பொருள்கள் already I will discuss about last class. நம்மை சுற்றியுள்ள பொருள்கள் என்ன சொன்னேன்? Metals, non-metals. You can see anything, objects. You see anything, substance or materials or matter. The matter can classify three types: solid, liquid, gaseous. Solid, liquid, gaseous. Today I will discuss about this a new topic in element, compound, mixer. Element na enna, compound na enna, mixer na enna. Element na தனிமம். Element na தனிமம். தனிமம்னா எங்க கிடைக்கும்? பூமிக்கு அடியில் காணப்படக்கூடிய பொருள்கள். மொத்தம் எத்தனை தனிமங்கள் இருக்கு? 118 தனிமங்கள். 118 தனிமங்கள். 118 elements. So 90 elements are natural elements. Natural elements na இயற்கையாக பூமியில் காணப்படக்கூடிய பூமியில் கிடைக்கக்கூடிய பொருள்கள். Remaining 26 elements வந்து artificial elements. Artificial elements na செயற்கையாக மனிதனால் உருவாக்கக்கூடிய தனிமங்கள். மொத்தம் 118, 92 இயற்கையாக உள்ளது, 26 செயற்கையாக உள்ள தனிமங்கள். இந்த தனிமங்கள் வந்து எலிமெண்ட்ஸ். இந்த எலிமெண்ட்ஸ் வந்து தனிமம். எலிமெண்ட்ஸ் வரக்கூடிய காம்பவுண்ட். காம்பவுண்ட் வரக்கூடிய மிக்சர். காம்பவுண்ட் வரக்கூடிய மிக்சர். காம்பவுண்ட்னா சேர்மம், மிக்சர்னா கலவை. மிக்சிங் ஆஃப் தி சொல்யூஷன். மிக்சிங் ஆஃப் சொல்யூஷன்னா மிக்சர். அப்போ நம்ம வீட்டில் சாப்பிட்ற மிக்சர். மிக்சரில் என்ன இருக்கும்? ஃபேவரட் ஐட்டமில் எல்லா ஸ்வீட்ஸ் மிக்சிங்காக இருக்கும், காரம் மிக்ஸாக இருக்கும், இனிப்பு மிக்ஸாக இருக்கும். அது மிக்ஸ் ஆனால் அது மிக்சர்னு சொன்னாங்க. அப்புறம் காங்கிரீட் மிக்சிங். காங்கிரீட் வீட்டில் காங்கிரீட் சொல்லுவோம்ல, காங்கிரீட் மிக்சிங். ஸோ மிக்சிங் மீன்ஸ் மிக்சர். ஒன் ஆர் மோர் elements mixed to a particular ratio, a particular proportion is called mixing or mixer. கலவை. Define element enna? Element ennu தனிமம் enna? All substance on earth made up of certain simple substance. பூமியில் காணப்படக்கூடிய பொருள்கள் எல்லாமே எலிமெண்ட்ஸ். பூமியின் அடியில், பூமிக்கு மேலே காணப்படலாம், பூமிக்கு அடியில் காணப்படலாம். பூமிக்கு மேலே என்னது? சோடியம். சோடியம், அலுமினியம், ஜிப்சம், இதெல்லாம் பூமி மேலே காணப்படும். அயூரம். அயூரம் மீன்ஸ் தங்கம். கீழே இருக்கும், பூமிக்கு அடியில் தோன்றும். போலார் சுரங்க பாதையில். ஸோ அது பூமிக்கு அடியில் இருக்கும், பூமிக்கு மேலே இருக்கும். பூமியின் மேற்பரப்பிலும் அடியில் காணப்படக்கூடிய பொருள்கள் எல்லாமே எலிமெண்ட்ஸ். ஆல் சப்ஸ்டன்ஸ் ஆன் எர்த். பூமி ஆல் சப்ஸ்டன்ஸ் ஆன் எர்த் made up of certain simple substance. மிகச்சிறிய பூமியில் காணக்கூடிய தூள்கள். பெருசா இருக்கலாம், தங்கம் 1 கிராம் இருக்கலாம், 100 கிராம் இருக்கலாம். உடைச்சாலாம் 1 டாட் உள்ள தங்கத்துடைய சைஸும் 100 கிராம் உள்ள தங்கத்துடைய உடைச்சாலும் அது 1 டாட்டா இருக்கும். மேலும் உடைக்க முடியாத பியூர் எலிமெண்ட், பியூர் சப்ஸ்டன்ஸ் பேர் தான் எலிமெண்ட்ஸ். எலிமெண்ட்ஸ் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? அலுமினிய பாத்திரம், வீட்டு அலுமினியம், காப்பர், அயூரம், சில்வர், சோடியம், பொட்டாசியம், கால்சியம், கோயிங் ஆன், போயிட்டே இருக்கு. இதெல்லாம் நாம் டெய்லி பார்க்கக்கூடிய பொருட்கள். அலுமினிய பாத்திரம், காப்பர் செப்பு கம்பி, அயூரம் கோல்டு தங்கம், சில்வர் கொலுசு, சோடியம் உப்பு, பொட்டாசியம் உரம், கால்சியம் பூமி உப்பு, கால்சியம் சுண்ணாம்பு, இதெல்லாம் டெய்லி பயன்படுத்தக்கூடிய பொருட்கள். இந்த பொருள் எலிமெண்ட்னா என்ன? cannot to be broken in simple. cannot be broken in simple. திரும்பவும் சின்ன சின்ன உடைச்ச பிறகு திரும்பவும் we should not broke in smaller pieces. The last end of the part is called element. The element means atom. The atom is the smallest particle. Smallest particle கண்ணுக்கு தெரியாத சிறிய துகள். இப்போ 1 or more atoms combine to form molecule. Molecules and atoms combine to form elements. Elements are many more atoms combined. Many more atoms combine to form an element. Element should broken the smallest part. The smallest part is should not broke. கடைசி எண்டு வரைக்கும் உடைக்க முடியாது. கடைசி எண்டு இதான்.
ஒரு இது எடுத்துக்கிறோம், முடி எடுத்துக்கிறோம், முடி எடுத்து கட் பண்ணுறோம், கடைசியாக கட் பண்ண முடியாத சின்ன இதுதான் வந்து ஆட்டம். The atom formation is called elements. இந்த எலிமெண்ட் அது நேச்சுரல் எலிமெண்ட், ஆர்டிஃபிஷியல் எலிமெண்ட் சொல்லுவோம். நேச்சுரல் எலிமெண்ட்னா இயற்கையாக காணப்படக்கூடியது, பூமியில் காணப்படக்கூடியவை. ஆர்டிஃபிஷியல் எலிமெண்ட்னா மனிதனால் உருவாக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ், மனிதனால் உருவாக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ். ஸோ மனிதனால் கூடிய ஒவ்வொரு நிறையா இருக்குது. 115க்கு அப்புறம் 186 96 அப்புறம் 97 98 99 100 100லேருந்து வரக்கூடியது 26 101 102 லுட்டீசியம் இப்படி போயிட்டு இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து மனிதன் இதுலேருந்து கம்பைன் பண்ணி புதுசாக உருவாக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் தான் ஆர்டிஃபிஷியல் எலிமெண்ட்ஸ். ஆர்டிஃபிஷியல் எலிமெண்ட்ஸ் வந்து மனிதனால் உருவாக்கப்படக்கூடிய எலிமெண்ட்ஸ். புரியுதாப்பா? புரியலையா? ஓகே. அப்போ எலிமெண்ட் என்னன்னா all substance on earth made up of certain simple substance is called elements. So many elements are there. We can see we should not broken into simpler molecules. For aluminium எலிமெண்ட்டை உடைக்கிறோம், சின்ன சின்ன தூளா போயிட்டே இருக்கலாம். ஆனால் காசுங்கிறது உடைக்கவே முடியாது. அந்த எலிமெண்ட்டை உடைக்க முடியாத பொருளுக்கு தான் அந்த this one is called உடைச்சாலும் நாம ஒரு அலுமினியத்தை உடைக்கிறோம், ஒரு பீஸை உடைச்சா இது ஒரு அலுமினியம் பீஸா இருக்கும், இன்னும் அலுமினியம் பீஸா இருக்கும். ஆனால் ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும். அப்போ உடைக்க முடியாத ஒரு பொருள் தான் நீஸ் பால். எலிமெண்ட் cannot be broken into simpler molecule, simpler them. For example, aluminium, iron, gold, silver, these are all elements examples. Elements and ரெண்டு மூணு பார்ட்டா பிரிக்கும். எலிமெண்ட்டை மூணு பார்ட்டா பிரிக்கிறோம். எப்படி பிரிக்கிறோம்? மெட்டல், மெட்டலைஸ், நான் மெட்டல்ஸ். மெட்டல், மெட்டலைஸ், நான் மெட்டல் மூணுமே பூமியில் காணப்படக்கூடிய பொருட்கள். மெட்டல்ஸ் உலோகம், உலோகம்னா நிலையா நிற்கக்கூடிய உலோகம் பொருள்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இரும்பு, தங்கம், வெள்ளி எல்லாத்தையும் தரையில் போடும், அப்படியே ஸ்டெபிலிட்டியாக இருக்கும். ஸ்டேபிளாக உள்ளது எல்லாமே மெட்டல்ஸ். மெட்டல் ப்ராப்பர்ட்டி நிறைய இருக்கு. நீ லாஸ்ட் கிளாஸ் படிச்சிருப்ப. மெட்டல் இஸ் மீலியபிள், டெக்டியபிள், கண்டக்டிவிட்டி, எலக்ட்ரிசிட்டி, மெனி மோர் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். உலோகம் பளபளப்புத்தன்மையானது, மின்சாரத்தை கடத்தக்கூடியது, கம்பியா அடிக்கலாம், தகடா அடிக்கலாம்னு சின்ன கிளாஸ் படிச்சிருப்பா. நான் 8th 7th அதுதான் மெட்டல்ஸ். மெட்டல்ஸ் எக்ஸாம்பிள் காப்பர், குரோமியம், அயூரம், சில்வர், அயான், இது எல்லாமே மெட்டல்ஸ், பியூர்லி மெட்டல்ஸ், உலோகங்கள். உலோகங்கள். அது மெட்டாலாய்ஸ், உலோக போலிகள். மெட்டாலாய்ஸ் உலோக போலினா 50% மெட்டலும் 50% நான் மெட்டல் பெற்றுரும். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணா மெட்டாலாய்ஸ். உலோகத்தின் பண்புகளையும் அலோகத்தின் பண்புகளையும் பெற்றுள்ள கனிமங்கள் உலோக போலிகள் சொல்லுவோம். உலோகமா இருக்கலாம், திடீர்னு அலோகமா இருக்கலாம். போலினா மாறுதல், திருட்டு, போலியான வாழ்க்கைனா சொல்லுவாங்களா, போலியான வாழ்க்கை வாழ்றாங்களா, அதே போல இந்த உலோகங்கள் போலியான வாழ்க்கை வாழும். உலோகமாகவும் செயல்படும், அலோகமாகவும் செயல்படும். அது பேர் தான் உலோக போலிகள், மெட்டலைஸ். அது போரான், சிலிகான், ஜெர்மானியம், ஆர்சனிக், ஆன்டிமனி எல்லாமே உலோக போலிகள். உலோகத்தின் பண்புகளையும் அலோகத்தின் பண்புகளை பெற்ற கனிமங்கள் உலோக போலிகள். The metal present in metallize present the property of metal property and non-metal properties. Next word, non-metals. Non-metal means alogam. அலோகம்னா எதுக்கு உதவாக்கற, இதோட ஒன்று ஒட்டிக்கும், ஒட்டக்கூடிய. அலோகத்தை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ அலோகம் என்ன பண்ணோம்? உலோகத்தில் ஒட்டினாதான் ஒரு புதிய பொருளை உருவாக்கலாம். அலோகம், it is non-metals. We should not conduct electricity, we should luminescence, we should not melting point and accuracy, should not accuracy for all properties of physical properties. இது ஒரு குறிப்பிட்ட ப்ராப்பர்ட்டி சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். இந்த இடத்துல கார்பன் மீன்ஸ் கரி, அடுப்பு கரி இருக்கு. அடுப்பு கரி எரிக்கிறோன்னா புகை போகுது, கார்பன் டை ஆக்சைடு போகுது, கார்பன் மோனாக்சைடு போகுது, ஸ்மோக் ஸ்க்ரீன் ஃபார்ம் ஆகுது. அப்போ எரிக்கிறதுனால ஆக்சிஜன் கொடுக்குறோம். ஹைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் எல்லாமே நம்ம ஹியூமன் பாடிக்குள்ளே ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஹைட்ரஜன் எங்கே இருக்குது? கார்பன் எங்கே இருக்குது? நம்ம எலும்புல இருக்குது. ஹைட்ரஜன் வாட்டர், தண்ணிக்குள்ளே இருக்குது.
ஆக்சிஜன் இது பிரீத்திங் பண்ணுறோம்ல அது இருக்கு. This one is non-metals. So non-metal elements மூன்று த்ரீ பார்ட் பிரிக்கிறோம். மெட்டல், மெட்டலைஸ், நான்-மெட்டல்ஸ். இல்ல டவுட் இருக்காப்பா? இல்ல. இத கேட்பாங்க. மெட்டல் எக்ஸாம்பிள் கேட்டா காப்பர், குரோமியம், அலுமினியம், அயோரம் சொல்லலாம். Metal is very very important. Metal define, metallize மாங்க. In the best boron, silicon, germanium, these metal should the property of metal property and non-metal properties. 50% metal properties or 50% இருக்கலாம். 70% or 25%. The mixing of the properties is called metallize. Okay va? With the elements. So next one, compound. Compound சேர்க்கிறோம். சேர்தல். When two or more elements, for example, already I will discuss about this molecule. One or more atoms combine to form a molecule. அப்ப சின்ன பொருள் பெரிய பொருளா மாறுதாங்கிறது ஒரு சொன்னோம். அதே போல காம்பவுண்ட்னா சேர்மம், சேர்தல், சகதின்னு சொல்லுவோம். நம்ம ஊர்ல சகதி சேரு எப்படி சேரு வந்துச்சு? அதுல என்னது many more minerals are present. களி கிளே பார்ட்டிகல்ஸ் இருக்கும், களிமண் இருக்கும், அதில் வாட்டர் மிக்சிங்காக இருக்கும், பட்டா பேட்ஸ் மாதிரி இருக்கும், சாக்கடை தண்ணி. அப்போ தட் இஸ் அ மிக்சிங் ஆஃப் தி சொல்யூஷன் ஆஃப் திஸ் கால் காம்பவுண்ட். தி காம்பவுண்ட் மீன்ஸ் சேர்மம், மீன்ஸ் சேரக்கூடியது. இப்போ தட் இஸ் எல்லாமே சேராது. ஒன்று ஒரு பொருள் சேர முடியும், எல்லா பொருளும். அப்போ இந்த பொருள் எப்படி சேருதல், இணைதல், சேர்ந்து புதிய பொருளை உருவாக்குதல். அப்போ when two or more elements combine to form a new substance in a chemical method, வேதிமுறை மூலம் இரண்டு மேற்பட்ட தனிமங்கள் சேர்ந்து ஒரு புதிய பொருளை உருவாக்குவதுதான் சேர்மம் எனப்படும். அதாவது when two or more elements combine chemically to form new substance. ரெண்டு பொருள்ஸ் A plus B, AB ஆ உருவாதல். AB ஆ உடைச்சதுமோ A plus B ஆ மாறுதான் அது காம்பவுண்ட். புரியுதாப்பா? அப்ப எக்ஸாம்பிள் சொல்ற சுகர் மால்டோஸ், சுக்ரோஸ், சுகர். சுகர்ல என்ன இருக்கு? C12 H22 O11. இல்லன்னா காம்பவுண்ட்ஸ் இருக்கு. கார்பன் இருக்கு, ஹைட்ரஜன், ஆக்ஸிஜன். கார்பன் 12, hydrogen 22, oxygen 11. This is ratio of combined carbon, hydrogen, oxygen. When three elements are combined in chemically to form sugar solutions. Chemical formation work. Next one very simple in water. H2O. Water in H2O. Oxygen இருக்கு, ரெண்டு ஹைட்ரஜன் லிங்க் ஆயிருக்கு. மேல போட்டு ஒரு புள்ளி வேர் லோன் பேர் எலக்ட்ரான். அது ரெண்டு எலக்ட்ரான் யார் கொடுப்பா ஏங்கிட்டு இருக்கும் ஆக்சிஜன். ஸோ லோன் பேர் எலக்ட்ரான் ஃபார் ஆக்சிஜன், ஹைட்ரஜன் ஒன் லோன் பேர். ஸோ இது இஸ் H2O water, hydrogen, oxygen combine to form a water molecule in a fixed ratio 1:2, 2:1. This is a particular ratio to form a compound. புரியுதா? காம்பவுண்ட் புரியுதா? காம்பவுண்ட் is சேர்மம். Next one, mixer. Mixing of solution is called mixer. Impure, that is a pure substance, that is a impure substance. Impure substance is dust particles. தூய்மையற்ற பொருள். மிக்சிங் ஆஃப் சொல்யூஷன் இஸ் கால்ட் இம்பியூர் சப்ஸ்டன்ஸாக இருக்கும். ஏன்னா எல்லாமே கலந்துருக்கும். என்ன ஏதாவது சொல்யூஷன் அது இம்பியூர் சப்ஸ்டன்ஸாக இருக்கிறனால தான் கொஞ்சம் கழிச்சு வீணாப்படும், இல்லைன்னா நல்லா இருக்கும். அப்போ அதை நான் பியூரிஃபை பண்ணால் தான் இருக்கும். அப்போ எலிமெண்ட்ஸை பியூரிஃபை பண்ணணும். இப்போ எலிமெண்ட்ஸ் என்ன இருக்கும்? மிக்சராக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அலுமினா ஒரு ஓர் எடுத்துனா Al2O3 XH2O 6H2O இருக்கும். இப்போ அலுமினியம் இருக்குது, ஆக்சிஜன் இருக்கு, ஹைட்ரஜன் இருக்கு. அப்போ ஒவ்வொன்றும் அப்போ அலுமினியத்தை இப்போ ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணணும், ஆக்சிஜன் ரிமூவ் பண்ணணும், இப்போ லாஸ்ட்டாக அலுமினியம் கொண்டு வரணும். அப்போ ஒன்று கொண்டு வரணும். அப்போ தான் இது எல்லாம் சேர்ந்து கிடைக்கிறது தான் மிக்சர். மிக்சர் இஸ் கால் இம்பியூர் சப்ஸ்டன்ஸ். இம்பியூர் சப்ஸ்டன்ஸ் எப்படி மிக்சர் எப்படி சொல்கிறோம்? when two or more elements, இரண்டு மேற்பட்ட தனிமங்கள் ஆர் காம்பவுண்ட் அல்ல சேர்மங்கள் பிசிக்கலி மிக்ஸ்டு இயற்பியல் முறை மூலம் இன் எனி ரேஷியோ, எந்த விதம் மாறக்கூடிய விகிதம் எப்படியா இருக்கலாம்? 1:2 இருக்கலாம், அது 2:1 இருக்கலாம்.
எப்படி இணைந்து ஒரு புதிய பொருள் உருவாக்குவது மிக்சர். புதிய பொருளை உருவாக்குதான் மிக்சர். If two or more elements are combined, if two or more elements are compound physically mixed together in any ratio, ஏதோ விகிதத்தில் இரண்டில் மேற்பட்ட சேர்மங்களோ அல்லது தனிமங்களோ சேர்ந்து ஒரு புதிய பொருளை உருவாக்குவது மிக்சர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் லெமனோடோங்கிறது லெமன் ஜூஸ். லெமன் ஜூஸ். வீட்டில் ஒரு மாதிரி தாகம் எடுக்குது, தொண்டை வளர்க்குறோன்னா லெமன் வயிற்று வலிக்குதுன்னா லெமன் ஜூஸ் கொடுங்க சொல்றீங்களா. லெமன் இருக்கு. லெமன் மீன்ஸ் எலுமிச்சப்பழம். லெமன் இந்த சிட்ரிக் ஆசிட். சிட்ரிக் ஆசிட் என்ன பண்ணும், வயிற்றுல லோபரில் பெயின் இருந்தா வயிற்றுல புண்ணு ஆகும். பியூரிஃபை திஸ் இன்டர்னல் ஆர்கான் ஆஃப் திஸ் சிஸ்டம் இன் யுவர் பாடி. உடம்புக்கு காணக்கூடிய உடம்பில் உள்ளுக்கு ஏதாவது எஃபெக்ட் ஏற்படுதுன்னா அதை கொண்டுட்டு ரிலீஸ் பண்ணிடும். லெமனோடா மிக்சர். லெமனோடா மிக்சர் மீன்ஸ் லெமன் ஜூஸ். லெமன் ஜூஸ் என்ன பண்றோம், லெமன் ஜூஸ் we can prepare lemon juice. சால்ட் எடுத்துக்கிறோம், சுகர் எடுத்துக்கிறோம், வாட்டர் எடுத்துக்கிறோம். என்ன ரேஷியோ எடுத்து ஏதோ ஊற்றுறோம், தண்ணி எடுத்துக்கிறோம், உப்பு போடுறோம், சர்க்கரை போடுறோம், திரும்ப ஆற்றுறோம். டேஸ்ட் கம்மியாக இருந்தால் கொஞ்சம் திரும்ப எக்ஸ்ட்ரா சுகர் ஆட் பண்ணுறோம், சால்ட் ஆட் பண்ணுறோம். இப்போ என்ன ரேஷியோன்னு தெரியாது. அவர் ஃபிசிக்கலாக செய்கிறோம். ஃபிசிக்கலி இட் இஸ் சால்பிள். சால்புளாக இன்சால்புள் ஆகலாம், ஏதோ டேஸ்ட் கொடுக்கும். Mixing of the solution in any ratio of mixer is called, any ratio of the part is called mixer. Lemonade means lemon juice. Next one example for blood. Blood is a impure substance. உடம்புக்குள்ள blood இருக்குல்ல, அதில் impure தூய்மையற்ற பொருள், தூய்மையான பொருள் கிடையாது உடம்புக்குள்ள அவ்வளோ. that is a bad smell of bad. அதனால தான் அந்த blood வந்து கொஞ்சம் அந்த கட் பண்ண ஒரு ரெண்டு நிமிஷம் 3 நிமிஷம் கொஞ்சம் பேட் ஸ்மெல் அடிக்கும். பியூர் சப்ஸ்டன்ஸ் பேட் ஸ்மெல் அடிக்காது. இம்பியூர் சப்ஸ்டன்ஸ் எல்லாமே we can create the bad smell of this substance. So blood is a bad smell. blood என்ன கான்ஸ்டிட்யூயன்ட்ஸ் இருக்கு, white WBC, RBC, BP. white blood corpuscles, red blood corpuscles, blood bloods. இரத்த சிவப்பணுக்கள், இரத்த வெள்ளை அணுக்கள், இரத்த தட்டுகள் எல்லாமே அது கலந்துருக்கும். இது ஹீமோகுளோபின் காமனாக சொல்லுவோம். ஹீமோகுளோபின் RBC செல்ஸ் இருக்கும், WBC செல்ஸ் இருக்கும், அண்ட் பிளட் செல்ஸ் இருக்கும். இந்த செல்ஸ் என்ன ரேஷியோ எவ்வளோ பர்சன்டேஜில் இருக்கோ அதை வச்சுக்கிட்டு தான் உனக்கு O குரூப்பா, A குரூப்பா, B குரூப்பாங்கிறத கண்டுபிடிப்பாங்க. ஸோ தீஸ் dust particles are called mixer. dust particles are called mixer. ஓகேவா? புரியுதா பார்த்தாங்க? புரியலாம் கேள்வி சொல்றது திரும்பவும். நெக்ஸ்ட் ஒன் வெரி சிம்பிள். இது வரைக்கும் சொல்லி கொடுத்ததுனாலே எலிமெண்ட், காம்பவுண்டு, மிக்சர் சொல்லி கொடுத்தோம். அப்போ எலிமெண்ட்டுக்கும் காம்பவுண்டுக்கான வேரியேஷனு, மிக்சருக்கும் காம்பவுண்டுக்கான வேரியேஷன் கண்டுபிடிக்கும். இது எப்படி, இது எது, அது எப்படிங்கிறத இதுவரையும் சொல்லி கொடுத்தது. we are discussing about this. Differentiate with the element and compound, differentiate with the mixer and compound. பேஜ் நம்பர் 116 இருக்கு. பாரு, உனக்கு தெரியும், இதெல்லாம் சொல்றேன். எலிமெண்ட் தனிமங்கள், காம்பவுண்ட் சேர்மம். எலிமெண்ட் என்ன, only one atom present. ஒரே ஒரு ஆட்டம் தான், மினிமம் ஆட்டம் பிரசன்ட் ஆகும். ஒரே ஒரு தனித்த அணுக்கள் பிரசன்ட் ஆயினா அது எலிமெண்ட். one or more atoms present. மூன்று பேர் எக்ஸாம்பிள். atom means, for example, copper, only one atom. iron, only one atom. silver, only one atom present is called element. Compound, for example, water, H2O, glucose, C12H22O11, carbon, hydrogen, oxygen. One or more elements combined from this compound. One or more atoms present. Elements நாலும் atoms நாலும் ஒண்ணுதான், கொஞ்சம் ஸ்லைட்லி சேஞ்ச். atoms சேர்ந்தா elements. ஓகே, முதல் பாயிண்ட் புரியுதா? only one atom present, one or more atoms present in compound. Next one point, smallest part of the atom in a property. சின்ன சின்ன துகள்களா காணப்படுகிறது. சின்ன சின்ன துகள்களா என்ன அவட கண்ணுக்கு தெரியாத மிகச்சிறிய துகள் தான் எலிமெண்ட்ஸ். ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல் ஆஃப் atom in a property. பொதுவான பண்பு. ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல் ஆஃப் மாலிகூல் in a property. கொஞ்சம் இதோட கொஞ்சம் பெருசா இருக்கும் காம்பவுண்ட்.
smallest property particle of a molecule in property cannot be broken into a smaller part of chemical method. Chemical method மூலமா உடைக்க முடியாது. Smallest broken உடைக்க chemical process கொடுக்கும்போது லாஸ்ட் எண்ட்ல இதா இருக்கும், அதுக்கு மேல உடையும். You can see the smallest part, அந்த பார்ட் திரும்ப உடைக்கணும். You can broken in the part is called element. அந்த பொருள் வச்சுக்கிறோம், இது உடைக்க முடியாம கடைசியா நிக்குதோ அது வந்து எலிமெண்ட். உடைக்க முடியுது வந்து காம்பவுண்ட். cannot be broken into smallest part in chemical method. Can be broken into smallest part in chemical method. வேதியியல் முறை மூலம் இந்த பொருள் உடைக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் எடுத்துக்கிறோம், நீர் உடைச்சோம்னா ஹைட்ரஜன் ஆக்சிஜனா மாறும். ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் மாறும். குளுக்கோஸ் எடுத்துக்கோ, கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் 3 பார்ட் புரியும். அப்ப 3 உடையக்கூடிய எல்லாமே காம்பவுண்ட், உடைக்க முடிய எல்லாமே எலிமெண்ட். சொல்ல புரியுதா? ஒன்ஸ் அகைன் this element and compound differentiate with the element compound only one atom present, one or more atom present. Smallest particle of an atom in property, smallest particle of a molecule in property cannot be broken into a smallest part in chemical method, can be broken smallest part of the chemical method. Okay va? Next one, mixer and compound. Differentiate with the mixer and compound. The compound அப்படியே வரும், இதுக்கு கொஞ்சம் slightly changes. மிக்சர்னா என்ன? it contains 2 or more substance. ஒன்று மேற்பட்ட பொருட்கள் அது இருக்கும், காணப்படும், சேர்த்து காணப்படும். mixer of the solution, it contains 2 or more substance. It is a single substance. ஒண்ணே ஒன்று காணப்படும், தனித்து காணப்படும். compound. any proportions, எந்த ப்ரொபோர்ஷன் இருக்கலாம்? any proportion இருக்கலாம். 1:2 இருக்கலாம், 2:3 இருக்கலாம். any proportion mixing of the solutions. எந்த ப்ரொபோர்ஷனும் மிக்ஸ் ஆகிருக்கலாம், ஆனால் டெஃபினைட் ப்ரொபோர்ஷன் மாறா விகிதம் இருக்கும். இதோடு சேர்ந்தாலும் இந்த புள்ள கொடுக்க முடியும். ஹைட்ரஜன் ஆக்சிஜன் சேர்ந்து வாட்டர் மாலிகுல் கொடுக்க முடியும். ஹைட்ரஜன் ஆக்சிஜன் 1:2 to form a water molecule. அப்போ ரேஷியோ 1:2 ரேஷியோ. ஹைட்ரஜன் 1 பார்ட்னா ஆக்சிஜன் 2 பார்ட் ஆகும். 1:2 இந்த ரேஷியோ இஸ் கால்ட் டெஃபினைட் ப்ரொபோர்ஷன், மாறா விகிதம். மாறு விகிதம் மாறா விகிதத்துக்கு காணப்படும். தி ப்ராப்பர்ட்டிஸ் ப்ராப்பர்ட்டி கான்ஸ்டிட்யூயன்ட்ஸ், அதுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி கான்ஸ்டிட்யூயன்ட்னா பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் கான்ஸ்டிட்யூயன்ட்ஸ், melting point, boiling point, freezing point, odor, soluble, insoluble, all are property constituents. The property constituents is only for mixers. Property constituents. So do not property constituents. அது கரெக்டாக சொல்லணும். do not property constituents கிடையாது. Separate by physical method. இது இந்த பொருள்கள் மிக்சர் எதை பண்ணலாம்? physical method பண்ணலாம். physical method மூலம் செப்பரேட் பண்ணலாம். physical method means solid sublimation process, filtration process, low temperature, evaporation process. So these are all sieving process, flowing process. So these are all separate physical methods. மனிதனால் செய்யக்கூடிய எல்லாமே physical methods. சலித்தல், புடைத்தல், உருக்குதல், வடிகட்டுதல், filtration, இது எல்லாமே physical methods. So mixers are separated by physical methods. Compound only separate chemical methods. So chemical method is very dangerous methods. வேதியியல் முறை மூலம் தான் இந்த சேர்மத்தை பிரிக்க முடியுமே தவிர இயற்பியல் முறை மூலம் பிரிக்க முடியாது. So very dangerous in compound. The compound is called purely substance. இது ரொம்ப நாள் இருக்கும். long these compounds are long time. The mixers are lengthy time, slow time. So ஏன்னா இது ரொம்ப நாள் இருக்காது, இது ரொம்ப நாள் இருக்கும். இப்போ நம்ம வீட்டில் காம்பவுண்ட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்லிக்ஸ் வாங்கி வச்சுருக்கோம், ஒரு 2 நாள் 1 வருஷம் 2 வருஷம் வரைக்கும் மீனாகவும் டைம் கேட்பார். ஆனால் இதெல்லாம் வந்து மிக்சர் சொல்லி செஞ்சு பாருங்கள், ஒரு வாரம் 1 வீக் கழிச்சு பேட்ஸ் மாட்டோம். இதுதான் மிக்சருக்கும் காம்பவுண்டுக்குள்ள வேரியேஷன்ஸ். ஸோ மிக்சர் மீன்ஸ் கலவை, காம்பவுண்ட் மீன்ஸ்
சேர்மம். Mixture means it contain two or more substance. இரண்டு மேற்பட்ட பொருள்கள் இணைதல் சேர்த்தல் காணப்படக்கூடியவை. இது சிங்கிள் சப்ஸ்டன்ஸ் ஒன்லி ஒரு பொருள் காணப்படும், ஒரே பொருள் காணப்படும். எனி ப்ரொபோர்ஷன் எந்த ப்ரொபோர்ஷனும் இருக்கலாம், டெஃபினைட் ப்ரொபோர்ஷன் தான் இருக்கணும். ப்ராப்பர்ட்டி கான்ஸ்டுவன்ட்ஸ் do not property constants. கான்ஸ்டன்ட் இணைதல், ஒன்று மேற்பட்ட பொருள் இணைதல். ப்ராப்பர்ட்டி மூலமா இணையும், ப்ராப்பர்ட்டி கான்ஸ்டன்ட் மூலமா இணையும். they do not property constants. separate by physical method, separate by chemical methods. புரியுதாப்பா? புரியுதா? ஓகே, இதுதான் 116 116 பேஜ்ல இருக்கு, பார்த்துக்கோ. டவுட் இருந்தால் கேளு, நான் ஆல்ரெடி ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். உன் டவுட் இருந்தால் என் நம்பருக்கு ஃபோன் பண்ணி உனக்கு எது வேணும் நான் சொல்கிறேன். ஓகேவா? இது வரைக்கும் என்ன சொல்லி கொடுத்தேன்? லேர்னிங் அவுட்கம்ல எலிமெண்ட் என்ன சொன்னேன், காம்பவுண்ட் என்ன சொன்னேன், மிக்சர் என்ன சொன்னேன். இப்போ எலிமெண்ட் என்ன சொன்னேன், காம்பவுண்ட் என்ன சொன்னேன், மிக்சர்னு சொன்னேன். எலிமெண்ட்டுக்கும் காம்பவுண்டுக்கும் என்ன டிஃபரன்ஷியேட் சொன்னேன். அப்போ காம்பவுண்டுக்கும் மிக்சருக்கும் என்ன டிஃபரன்ஷியேட் சொன்னேன். இதில் டவுட் இல்லையே? நேற்று நடத்துகிற கொஸ்டின் படிச்சுட்டு இதையும் படித்து பார்க்கணும். புரியலன்னா என்கிட்ட கேட்கணும். நான் எப்போனாலும் ஃபோன் பண்ணி ஒன்று நான் சொல்ல காணப்பட்டது. ஓகேவா? மேலும் இதில் சில கொஸ்டின்ஸ் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். கொஸ்டின்ஸ் ஹோம்ஒர்க் கொஸ்டின்ஸு இந்த லெசனில் டிஃபைன் எலிமெண்ட்ஸ். எலிமெண்ட்னா என்ன? டிஃபைன் காம்பவுண்ட் என்ன சேர்மம். Some examples of element and compounds. உங்களுக்கு தெரிஞ்ச எலிமெண்ட்ஸோ காம்பவுண்டோ எழுது, புக்கை பார்த்து. You can see the book and many more elements and many more compounds are pages see there. புக்கில் நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்கு. 114லேருந்து 160 வரைக்கும் எலிமெண்ட்ஸ் நிறைய ப்ரெசென்ட் ஆயிருக்கு. எலிமெண்ட்ஸில் என்னென்ன இருக்கு, காம்பவுண்ட்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்து நீ எழுதி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. அடுத்தது 4th கொஸ்டின், differentiate between element and compound. எலிமெண்ட் தனிமத்துக்கும் சேர்மத்துக்குள்ள வேறுபாடு என்னன்னு அங்க போர்டு எழுதி போட்டுருக்கேன். அது புக்கை பாரு, அதை பார்த்து எழுதிட்டு வா. மேலும் நெக்ஸ்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் காம்பவுண்ட் அண்ட் மிக்சர். சேர்மத்துக்கும் கலவைக்குள்ள வேறுபாடு ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன், அதை பார்த்து எழுதிக்கோ. இதை டவுட் இருந்த கேள்வி, இந்த கொஸ்டின்ஸ்லாம் உன்னுடைய பேப்பரில் எழுதி வச்சுக்கோ. நீ எழுதி வச்சுட்டு நெக்ஸ்ட் வீக் மண்டே ஆர் டியூஸ்டே ஸ்கூலில் கொண்டாந்து என்கிட்ட அசைன்மெண்ட்டாக நீ கொடுக்கணும். இல்லைன்னா உங்கள் வீட்டு பக்கம் நான் வாங்கிக்குவேன். டெய்லி உட்காந்து படி, வெளியில் சுற்றாத. உனக்கு எல்லா டீச்சரும் சொல்கிற அறிவுரை கேட்டுட்டு நல்ல முறையாக படி, வாழ்வில் முன்னேறதுக்கான வழியை பின்பற்று. தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. வாழ்க வளமுடன்.